ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, நான் கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்திலே தேவன் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரிலே எப்படி ஜாக்கிரதையாக இருந்தேனோ அதை போல இப்பொழுது கட்டவும் நாட்டவும் நான் அவர்கள் பேரிலே ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபோது அவர்களை சிறையிருப்புக்கும் பாழ்கடிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். ஆனால் தீங்கை வரப்பண்ணினாலே ஜனங்கள் படுகிற வேதனையும் அவர்கள் இடுகிற கூக்குரல் புலம்பல்களை கேட்டு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நீங்கள் 20வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எப்ராயிம் தவறு செய்தான், தேவன் விரோதமாய் பேசினார். ஆனால் பேசிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நாட்டும்படி அவர் விரும்புகிறார். ஒரு ஜாக்கிரதையோடு கூட கவனமாய் விழிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்கு? நம்மை நாட்டும்படியாக. ஒருவேளை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தீங்குகளையும் துக்கங்களையும் ஆண்டவருடைய கோபத்தின் மிலாற்றுகளையும் நீங்கள் சுமந்த நிலையிலே இடிக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நாட்டும்படி ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலேயும் அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று அவர் சொல்லி எரேமியா 32:41 வாசித்தால், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நாட்டுகிறாராம். 2 வசனங்களிலும் நமக்கு நன்மை உண்டாகும்படி அவர் நாட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை நாட்டும் பொழுது அல்லது தேவன் நம்மை நிலைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறதாம்? நீங்கள் எரேமியா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். தேவன் ஒரு மனிதனை நாட்டும் பொழுது அவன் வேர் பற்றுகிறான். ஒரு மரமானது வேர் பற்றும் என்று சொன்னால் அது மிகுந்த செழிப்பாக வளரும். நீங்கள் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிடுங்கப்பட்டு காய்ந்து போன நிலையில இருக்கிறவர்கள் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள், அது செழித்து வளரும், கனிகளை கொடுக்கும். தேவன் நம்மை நாட்டும் பொழுது நாம் வேர் பற்றுவோம். தேவன் நம்மை நாட்டும் பொழுது நாம் வளருவோம். தேவன் நம்மை நாட்டும் பொழுது நாம் படருவோம். அப்படி படரும் பொழுது, அப்படி வளரும் பொழுது நம் நிழலிலே அநேகர் கடந்து வருவார்கள், அநேகர் அடைக்கலத்துக்காக வருவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நிச்சயமே இந்த மாதத்திலே தேவன் நம்மை நாட்டுவார். எந்தெந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை நாட்டி வேரூன்ற செய்து ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நாம் இந்த மாதத்தில் தேவனுடைய வாக்காக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 1:3 சொல்லுகிறது. 1ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஒரு செடியை அல்லது ஒரு மனிதனை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனை, வேதத்திலே தியானமாய் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீர்கால்களின் ஓரமாய் அவர் நாட்டுகிறார். ஒரு மரத்திற்கு தேவை தண்ணீர். அது ஏதோ ஒரு பக்கெட் 2 பக்கெட் நம்ம தினந்தோறும் ஊற்றுகிற தண்ணீராக இருந்தால் அந்த
மரம் ஏதோ வளரும். ஆனால் அந்த மரம் மாத்திரம் நீர்க்கால்கள் ஆற்றின் கரையிலேயோ அல்லது ஊற்றின் நீர்க்கால்கள் வரத்தக்க இடத்திலேயோ அது நாட்டப்படும் என்றால் அந்த மரம் என்ன செய்யுமா? செழித்து வளரும். வருடம் முழுவதும் அது இலைகள் உதிராதபடி கனிகளை தரக்கூடிய அளவிலே அது வளரும். இந்த நீர்க்கால்கள் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. யோவான் 4:14 நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். எரேமியா 2:13 எரேமியா 17:13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிற வாழ்க்கையாக அவர் அருகிலே நடப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நாம் கனிகளை கொடுப்போம். யோவான் 15:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அநேகர் நம்மிடத்துல வருவார்கள். அதனால தான் யோசேப்பை குறித்து அவர் தகப்பன் ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார். ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி. இவனுடைய கனி தருகிற வாழ்க்கை இவன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேலாக சகோதரரையும் குடும்பத்தாரையும் போஷிக்கிற இவன் நிழலிலே வந்து அடைகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. தேவன் அவனை நாட்டினார். இரண்டாவதாக ஆண்டவர் எங்கே நாட்டுகிறார்? 92 சங்கீதம் 13 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் நம்மை ஆலயத்திலே கொண்டு போய் நாட்டுகிறார். எப்படி நாட்டுகிறாரா? அந்த ஆலய பிரகாரங்களிலே நாம் செழித்திருக்கும்படியாக நாட்டுகிறார். நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்றால் என்னாகமம் 24:5-6 வாசித்தால், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் எப்படி இருக்கிறதாம்? கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல இருக்கிறது. ஆலயத்திலே தேவன் எப்படி நாட்டுகிறார்? சந்தன மரத்தை போல நாட்டுகிறார். சந்தன மரம் என்று சொல்லுகிறது வாசனை உள்ள ஒரு ஜீவியத்தை கொடுக்கிறது. சந்தனத்தை வெட்ட வெட்ட இழைக்க இழைக்க ஒரு அருமையான வாசனை அது பரவ ஆரம்பிக்கும். வாசனை என்று சொல்லுகிறது நம்முடைய நற்பெயர், நம்முடைய மேன்மை, நம்முடைய கனத்தை கொடுக்கிறது. ஆலயத்திலே தேவன் நம்மை நாட்டுகிறார். எப்படி? மேன்மை உள்ளவர்களாக கனமுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை வைக்கிறார். இரண்டாவதாக என்னாகமம் 24:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நாட்டுகிறதான கேதுரு விருட்சம். நீங்கள் 104 சங்கீதம் 16 வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் என்று சொல்லுகிறது. கேதுரு மரம் என்று உறுதியான ஒரு மரம். இந்த மரம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்றால் ஆலயத்தை கட்டுவதற்காக. 1 ராஜாக்கள் 6 முழுமையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சாலமோன் கேதுரு மரங்களை அவன் வாங்குகிறான். அதிலே ஆலயத்தை கட்டுகிறான். பலிபீடத்தை செய்து அதை பசும் பொன் தகட்டினாலே மூடுகிறான். அப்படி என்றால் ஆலயத்திற்காக பயன்படுகிற ஒரு வாழ்க்கை குறிக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை வைப்பார். மூன்றாவதாக அவர் எப்படி நாட்டுகிறாரா? ஒலிவ மரமாய் நாட்டுகிறார். ஒலிவ மரம் எதை குறிக்கிறது? அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வரங்களினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நியாயாதிபதிகள் 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற கொழுமை என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் நம்மை கர்த்தர் அபிஷேகித்து நம் மூலமாக அநேகருக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்து வரங்களினாலே அலங்கரித்து நம்மை பயன்படுத்துவார். அப்படியாக தேவன் நம்மை நாட்டப் போகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் எந்த இடங்களிலே நாட்டப் போகிறாரா? எசேக்கியேல் 17:23 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உயரமான இடங்களிலே கர்த்தர் நாட்டப் போகிறார். உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உயர் ஸ்தலங்களிலே இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு
கனி தந்து மகிமையான கேதுருவாக மாறும். தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அநேக பட்சிகளும் அநேக மிருகங்களும் வந்து தங்கும்படி கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் ஆபகுக் 3:19 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை நாட்டுகிறார். எதற்காக? நம்மை உயர்த்தும்படியாக அவர் நாட்டுகிறார். தாழ்ந்த நிலைமையில இருக்கிறவர்களை கர்த்தர் எடுத்து உயர்த்துகிறார். அதனால்தான் 1 சாமுவேல் 2:8 வாசிக்கிறோம், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி 136 சங்கீதம் 23 வசனம் சொல்லுகிறது. நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசியாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆமோஸ் 9:15 வசனத்திலே அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். அப்படி என்றால் என்ன? நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. குடியிருப்பின் எல்லைகளை அவர் முன்குறித்திருக்கிறார். நாம இருக்க வேண்டிய, நாம உட்கார வேண்டிய நமக்கென்று ஒரு சிங்காசனம், நமக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஒருவேளை பாவம் சாபங்களின் நிமித்தமாக நாம் அலைந்து திரிகிற நிலையில இருந்தாலும் இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை நாட்டுவேன், நிலையான இடத்திலே நாட்டுவேன். தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி. நீங்கள் ஏசாயா 32:18 வாசித்தீர்கள் என்றால், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எரேமியா 4:1 சொல்லுகிறது, இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. இந்த நாள் முதல் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம் மேலே அவர் விழிப்பாய் இருக்கிறார், ஜாக்கிரதையாய் இருக்கிறார். எதற்காக? நம்மை நாட்டும்படிக்காக. நீர்க்கால்களின் ஓரமாய் அவர் நாட்டுவார், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டுவார், உயர்ந்த இடங்களிலே நாட்டுவார், நிலையான இடத்திலே கர்த்தர் நாட்டுவார். எனவே எதை கண்டும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இனி நீங்கள் அலைந்து தெரியாதபடி தேவன் நிச்சயமாக நாட்டி செழித்திருக்க பண்ணுவார், உயர்த்துவார். அதன் நிமித்தம் உங்களை தேடி அநேகர் வருவார்கள், உங்கள் நிழலிலே களி கூறுவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதம் கர்த்தர் உங்களை நாட்டுகிற மாதம். எனவே கர்த்தரை துதியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.